நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க பொதுவாக துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க, எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே. நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது. மனக்குழப்பம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாதவங்க. குடும்ப பெருமையை காப்பாற்றுவர்கள். இனிமையான வார்த்தைகளால் இரும்பு கதவையே உடைக்கக்கூடிய அணுகுமுறை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. சனி பகவான் அதிபதியாக இருந்தாலும் மகரம் ராசியினரை போல வெட்டு ஒன்று துண்டு என்று பேசாம பக்குவமா பேசுவாங்க. ஆனா இந்த இனிமையான பேச்சு மற்றவர்கள் இவர்களை எளிதாக ஏமாற்ற வழிவகுக்கும். துரோகம் செய்தவர்களுக்கும் திரும்ப திரும்ப உதவி செய்வாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை பலப்படும். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். பகைவர்களை வெல்லும் திறன் உண்டாகும். உடல் நலம் சீராகும். வருமானம் சிறப்பானதாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து செலவுகளை கவனமாக திட்டமிடுங்கள். நாவடக்கத்துடன் இருப்பது வம்பு வழக்குகளில் இருந்து காக்குங்க. மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டுங்க. பதவியால் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க.
திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நேர்மையான எண்ணங்களால் வாழ்க்கையின் தரம் உயரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்று உயர்வை அடைவீர்கள். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கோர்ட் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். புதிய நட்புகளால் கைப்பொருள் இழக்க நேரிடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் தொடங்க ஆசை வார்த்தை கூறுபவர்களை நம்ப வேண்டாம். எந்த வேலையையும் மற்றவர்களுடன் ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக செய்ய வேண்டும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. சுபபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க. பயணங்களில் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. அரசாங்க உதவிகள் கிடைக்க போகுது. ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகுது. வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். பண விஷயங்களில் மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் மேததிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள். எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடுமையான வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் மனநிம்மதி அடைவார்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்க சிரமப்பட நேரிட்டாலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலை இருக்கும். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உடல் வலிமை பெற உடற்பயிற்சி அவசியம். கிரகங்களின் ஆதிக்கமிக்க கிரகம் சனி பகவான். அவர் உங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் இன்னும் சிறப்பு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று கூற்றுக்கு ஏற்ப கொடுப்பதும் கெடுப்பதும் அவரே. கடந்த காலங்களில் சனி வக்ரகதியில் இருந்ததால் பல பாதிப்புகள் ஏற்பட்டன. இனி அந்த பாதிப்புகள் எல்லாம் விலகப் போகிறது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இரத்த அழுத்தம், சர்க்கரை போன்ற உடல் உபாதைகள் சரியாகும். நிலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய நிலம் வீடு வாங்கும் வாய்ப்புகள் இருக்கு. மனத்தெளிவு உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சனி பகவான் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு புதிய முயற்சி செய்வதற்கு முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தேனிக்கு பக்கத்தில் இருக்கும் கொஞ்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பொருளாதார திருப்தி இருக்கும். விரதங்களும் வழிபாடுகளும் நன்மை சேர்க்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்களுக்கும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடலாம். செல்வந்தர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்பு உயரும். அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பால் உயர்வு கிடைக்கும். தொழில் செய்தால் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுயதொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் நினைத்த வேலையை நினைத்தபடியே நடத்தி முடிப்பார். குழப்பங்கள் விலகும். புதிய இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தில்லை காளி வழிபாடு செய்வது சங்கடங்கள் விலக உதவும். குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத சொந்த பந்தங்கள் இனி புரிஞ்சுக்க போறாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகும். தடைபட்ட வேலைகள் நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாகும். புதிய வீட்டில் குடியேறும் நிலை உண்டாகும்.
பாலாம்பிகை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடுக்கடுக்காக தரப்போகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. கும்பம் ராசிக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஒரு ஜாக்பாட் காலம். பல்வேறு பிரச்சனைகள் விலகி உறவுக்காரர்களிடம் இருந்த கௌரவ போராட்டம் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தொழில்துறையில் இருந்த போட்டிகள் குறையும். ஜாதக தசாபுத்தி ரீதியான பரிகாரங்களை செய்து கொண்டால் எல்லா சங்கடங்களும் விலகி போகும். தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுபமங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸ்ரீராமரை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை தரும். கஷ்டம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். சனி பகவானுடைய சோதனைகள் முடிந்து இனி நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். அரசு மருத்துவமனையில் கஷ்டப்படும் முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். பணம் காசு கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உணவு தானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாம் முருகர் செயல். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. கும்பம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை பார்க்கணுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காணவும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவும் இந்த பதிவு உதவுங்க. கும்பம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் வாங்கி வந்த வரம் மற்றும் சாபம், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இனி எப்படி இருக்கும், எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. கும்பம் ராசியில் இருப்பவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இவங்களை பார்த்து தான் எல்லாருமே பொறாமப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கென்று சில விதிமுறைகள் இருக்குது. கடந்த சில வருடங்களாக 7.5 சனி ஆரம்பத்தினால இருந்தே சனி பகவானுடைய தாக்கத்தினால தடுமாற்றத்திற்கான நேரம் ஆரம்பித்தது. 8லிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் எப்படி இருந்ததென்று திரும்பி பாருங்க. கும்பம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட நல்ல பாதைக்கு தயாராகக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்தை தவற விட்டீங்கன்னா மீண்டும் அந்த 4 செவுத்துக்குள்ளே அடைஞ்ச மாதிரியே ஆயிடும். இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் சமீபத்தில் பார்க்கும்போது மனசு வேதனையாக இருந்துச்சுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. கும்பம் ராசிக்காரங்க உங்களுடைய கோபத்தை இறைவனிடமோ மனிதர்களிடமோ காட்டுவது ஒரு துளி பயனையும் திரும்பி தர போறது கிடையாது. உங்களுடைய கோபத்தை உங்களுடைய முன்னேற்றத்திற்கான, வேலைக்கான, தொழிலுக்கான, சம்பாதித்திற்கான விஷயத்துல தான் காட்டணும். கோபத்தை வெளியில காட்டுபவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. மனிதர்களிடம் காட்டுபவர்களுக்கு கடந்த பல வருடங்களே சாட்சியாக அமைஞ்சிருக்கும். கும்பம் ராசிக்காரர்களிடம் மனதில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பயம் இருக்கும். இதை நீங்கள் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். மனிதனுடைய மனம் என்பது ஒரு குளத்தில் கல்லை போட்ட மாதிரி. நீங்கள் அங்கு போடக்கூடிய தேவையற்ற பயமும் ஒரு கல்லு மாதிரி தான். கும்பம் ராசிக்காரங்க மற்றவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மனதை திடமாக வைத்துக்கொள்ளணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து தொடர்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். நிறைய பேர் அவங்க யாருன்னு முதல்ல அவங்களுக்கே தெரியறதில்லை. தன்னை உணர்ந்தவன் உயர்ந்த இடத்துக்கு செல்றான், தன்னை உணராதவன்
வெளியில தேடுறான் எல்லா விஷயத்தையும். கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் யாருங்கிறத முதல்ல தேடுங்க. உங்களுக்கென்று சில விதிமுறைகளை வகுத்துக்கோங்க. எதையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. செய்து முடித்து வெற்றியை தானே தெரிந்து கொள்ளட்டுன்னு அமைதியாக இருங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக அமையும். சுயஜாதகம் உங்களுக்கு எந்த பலன்களை இந்த நேரத்தில் தந்தாலும் சரி, ஒரு மனிதனாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு நடைமுறையில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள், இன்னைக்கு எந்த விஷயத்தை நம்ம மனசில் பதிய வச்சா நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க. இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். சனி பகவானின் சோதனைகளை குறைய போகுதுங்க. குருவின் அருளால் தொழில் முன்னேற்றம், நிதி வளம், உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும். கும்பம் ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்க போகுதுங்க. சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது. குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமாக பேச்சியாக வர்றாரு. இது குருவின் உச்ச வீடுங்க. இதனால கும்பம் ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது. குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தருங்க. குரு 5ஆம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போறார். குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கணுங்க. பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாங்க. பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க. குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கணுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காதுங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படுங்க. ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க. ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம். பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்குங்க. அனுதினமும் முருகனை வழிபாடு செய்தா எந்த நாளையும் நீங்க தொடங்கணுங்க. ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்குங்க. அடுத்த 4 மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும். காதல் கைகூடும். பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக எந்த வேலையையும் செய்து வெற்றி பெறலாம். சோதனைகள் சாதனைகளாக மாறும். வேதனைகள் வெற்றிகளாக மாறுங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க.
நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ளாம பார்த்துக்கோங்க. மறந்தும் பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன பொய் சொன்னீங்களோ அது நடக்கும். எப்போதும் நல்லதே பேசுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.